வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிரண்டை துவையல். எங்கள் வீட்லேயே பிரண்டை வளர்ந்தது, அதை கட் பண்ணி துவையல் அரைச்சி கொடுக்கலான்னு. இது வந்து சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் வயசானவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுருக்காங்க. அதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உளுந்து ஒரு 2-3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அது பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த பிரண்டை துவையல் வந்து கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்குது. அதனால் சமைக்கிறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. கையில் உப்பு தண்ணியை தேய்ச்சிக்கிட்டு இந்த பிரண்டையை ஒன்று கிள்ளி நார் மட்டும் எடுத்தால் போதும். அந்த நார் எடுத்து சமைச்சா அவ்வளோ உடம்புக்கு நல்லது, நிறைய மருத்துவ குணம் உள்ளது. அடுத்தது வந்து பூண்டு ஒரு 10 பல்லு போட்டுக்கோங்க. ஒரு விரல் சைஸ் இஞ்சி நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு பொன்னிறமாக ஆகணும். எல்லாம் ஒரு கோல்டன் ஷேப்பில் ஆகுனா நல்லா மொறுன்னு இருந்துச்சுன்னா அது அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இந்த பிரண்டை சாப்பிட்றதுனால எலும்புங்களுக்கு, அதை ஏஜ் பாரானவங்களுக்கெல்லாம் எலும்புங்களுக்கெல்லாம் ரொம்ப சக்தி, ரொம்ப எலும்பு நல்லா எலும்பு உடஞ்சவங்களுக்கெல்லாம் எலும்பு கூடுறதுக்கு இது யூஸ் பண்ணும். வியூவர்ஸ், இது சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. செரிமானத்தையும் சரி பண்ணுது. பொடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பொடி கருவேப்பிலை அதையும் போட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது. அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி பாருங்கள். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. ஏன்னா இது வந்து புளிப்பு காரம்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? அதனால் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. கோவிட்லேருந்து சாப்பிட்ற குழந்தைங்க ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்க விளையாடுற குழந்தைங்க, அதனால் நரம்புங்களுக்கு எலும்புகளுக்கெல்லாம் நல்லது. கால்சியம் நிறைய இருக்குங்க. பாருங்கள், பிரண்டை கட் பண்ணி துண்டாக வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேன். வியூவர்ஸ், பிரண்டை இதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான். வியூவர்ஸ் பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தோரணையாக இருந்தால் நல்லாயிருக்கும். புளிப்பு காரம் உப்பு எல்லாருமே நல்லாயிருக்கும். மறக்காத நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அவ்வளோதான், வதக்கியாச்சு. வதக்கிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் வியூவர்ஸ், அரைச்சாச்சு. நல்லா மையாக அரைச்சாச்சு. இது அப்படியே சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வியூவர்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இதை குழந்தைங்களுக்கு மறக்காத கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.